இன்னைக்கு நாம பார்க்க போறது கிளாஸ் 7 சான்ஸ்கிரிட் நியூ NCERT சிலபஸ் தீபகம் புக்கினுடைய லெசன் 11 ஏகாதசஹ பாட்டஹ. லெசனோட பேரு த்வீபேஷு ரம்யஹ த்வீபோ அந்தமானஹ. த்வீபஹ அப்படின்னா ஐலாண்டுன்னு அர்த்தம். த்வீபேஷு அப்படின்னா அமாங் தி ஐலாண்ட்ஸ், அதாவது இருக்கிற ஐலாண்ட்ஸில், அதாவது தீவுன்னு சொல்கிறாங்களே, இப்போ இருக்கிற ஐலாண்ட்ஸில் ரம்யஹ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது. த்வீபஹ அந்தமானஹ, அதான் த்வீபோ அந்தமான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தமான் ஐலாண்டில் தான் இருக்கிற ஐலாண்ட்ஸ்லேயே ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டாப்பிக்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த லெசனில் நம்ம அந்தமான் பற்றி படிக்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்மளோட கான்வர்சேஷன் பாருங்க. சாத்ராஹ ஏதத் சித்ரம் பஷ்யந்து ஏதத் ஆகர்ஷகம் கலு. டீச்சர் கேட்குறாங்க, ஒரு பிக்சரை காமிச்சு, சாத்ராஹ ஸ்டூடெண்ட்ஸ் ஏதத் சித்ரம் பஷ்யந்து, இதை பாருங்க, இங்கே கொடுத்துருக்கிற பிக்சரை பாருங்க. ஏதத் ஆகர்ஷகம் கலு, இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்குறாங்க. ஆம் ஆச்சாரியே பஹு ஆகர்ஷகம் அஸ்தி. ஆமா டீச்சர், ரொம்பவும் அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏதத் ஸ்தானம் குத்ர அஸ்தி பவந்தஹ ஜானந்தி கிம். ஸோ இந்த ஸ்தானம், இந்த பிளேஸ் குத்ர அஸ்தி, எங்க இருக்கு? பவந்தஹ ஜானந்தி கிம், உங்களுக்கு அது தெரியுதா என்ன அப்படின்ற மாதிரி டீச்சர் கேட்குறாங்க. நைவ ஆச்சாரிய, ந பிளஸ் ஏவ நைவ, நைவ ஆச்சாரியே, இல்லை தெரியலையே அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. सावधानं पश्यन्तु एतत् स्थानम् अस्माकं देशस्य कश्चन रमणीयः द्वीपः अस्ति. एतस्य विषये किञ्चित् अद्य जानीमः. सावधानं पश्यन्तु, நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. एतत् स्थानम् अस्माकं देशस्य कश्चन रमणीयः द्वीपः अस्ति. இந்த ஸ்தானம், இந்த பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரி உடைய கஷ்டன், ரொம்ப அழகா இருக்கக்கூடிய த்வீபக அஸ்தி, ஒரு ஐலாண்ட் தான் இது. ஏதஸ்ய விஷயே, ஸோ இன்னைக்கு இந்த ஐலாண்ட் பற்றின விஷயத்தை பற்றி கிஞ்சித் அத்ய ஜானிமஹ, இன்னைக்கு கொஞ்சம் அதை பற்றி நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் என்ன பண்ணுறாங்க பாருங்க. போர்டில் இந்தியா மேப்பில் அந்தமானை மட்டும் காமிச்சு குழந்தைங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. ஸோ அதை வந்து எவ்வளோ ஆர்வமாக குழந்தைங்க கேட்குறாங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் ஆர்வமாக லேர்ன் பண்ணுங்க பாருங்கள். அத்தியாபிகா டீச்சர் என்ன சொல்கிறாங்க, பாரதசிய மானச்சித்ரே அந்தமான் த்வீப சமூகம் தர்ஷயந்தி. தர்ஷயந்தி மீன்ஸ் காட்டுறாங்க, ஷோ பண்ணுறாங்க. அவங்க என்ன ஷோ பண்ணுறாங்க? பாரதத்தினுடைய, நம்ம கண்ட்ரியினுடைய மானச்சித்ரே அப்படின்னா மேப்புன்னு அர்த்தம். மேப்பில் அந்தமான் த்வீப சமூகம், ஸோ இந்த குரூப் ஆஃப் அந்தமான் ஐலாண்ட்ஸை வந்து காட்டிகிட்டே சொல்கிறாங்க. ஏஷக பாரதசிய அஷ்டசு கேந்திர சாசித பிரதேசேஷு அந்யதமஹ அந்தமான் த்வீப சமூக அஸ்தி. ஏஷக இதுதான் பாரதசிய, பாரதத்தினுடைய அஷ்டசு கேந்திர சாசித பிரதேசேஷு, அதாவது ஆஃப் 8 யூனியன் டெரிட்டரிஸ். நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த 8 யூனியன் டெரிட்டரிஸுக்குள்ள அந்யதமஹ அப்படின்னா ஒன் ஆஃப் தான் அர்த்தம். ஸோ இந்த மேப்பில் நான் காமிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 யூனியன் டெரிட்டரிஸில் ஒன்றா இருக்கக்கூடிய அந்தமான த்வீப சமூகம் அஸ்தி. ஸோ அந்தமான் ஐலாண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதஸ்ய ராஜதானி ஸ்ரீ விஜயபுரம் அஸ்தி. ஸோ இதனுடைய, இந்த அந்தமானுடைய கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூர்வம் ஆங்கிலேய சாசனேன அஸ்ய நாம போர்ட் பிளேயர் இதி தத்தம் ஆசேத். இதுக்கு முன்னாடி, இப்போ வந்து ஸ்ரீ விஜயபுரம்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி ஆங்கிலேய சாசனேன, அதாவது பிரிட்டிஷ் ரூலால் இந்த பிளேஸுக்கு கொடுக்கப்பட்ட பேர் வந்து போர்ட் பிளேயர் இதி தத்தம் ஆசித். ஸோ இந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க. அந்த போர்ட் பிளேயர் தான் இப்போ நம்ம என்னன்னு சொல்கிறோம், விஜயநகரம்னு சொல்கிறோம், சாரி விஜயபுரம்னு சொல்கிறோம். सर्वे उत्साहिताः बालाः महोदये वयम् एतस्य विषये किञ्चित् अधिकं ज्ञातुम् इच्छामः. सर्वे उत्साहिताः बालाः, ஸோ எல்லாரும் ரொம்ப உற்சாகம், அதாவது ரொம்ப கியூரியாசிட்டியோட
லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியோட மகோதயே வயம் ஏதஸ்ய விஷய நாங்கள் எல்லாரும் இந்த விஷயத்தை பற்றி அதாவது அந்தமான் ஐலாண்டை பற்றி கிஞ்சித் அதிகம் கியாத்தும் இச்சாமக இன்னும் கொஞ்சம் அதிகமாக லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அத்தியாபிகா அஸ்து போஹு சூர்யாம்ஷ பவான் கிமப்பி வக்தும் இச்சதி இதி பிரதிபாதி. ஸோ இப்போ அத்தியாபக ஓகே அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு அஸ்து போஹு சூர்யாம்ஷ. ஸோ இங்கே வந்து சூர்யாம்ஷன் ஒரு பையன் இருக்கா, அவன்கிட்ட என்ன சொல்கிறாங்க, பவான் கிமப்பி வக்தும் இச்சதி நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா, இதி பிரதிபாதி பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கு, நீ ஏதாவது தனியாக சொல்லணும்னு விரும்புறியா, இதி பிரதிபாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சூர்யம்ஷக சொல்கிறான், அந்த பையன் சொல்கிறான், சத்தியம் மகோதயே ஆமாம் மகோதயே யஹ பவதி ஏதஸ்ய பாட்டஸ்ய விஷயே சங்கேதம் தத்தவதி ததா அஹம் கிருஹம் கத்வா ஜாலபூட்டே ஏதஸ்ய அன்வேஷனம் அக்கரவம். ஸோ ஆமாம் நான் சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லிட்டு யஹ அப்படின்னா எஸ்டர்டேன்னு அர்த்தம். யஹ பவதி ஏதஸ்ய பாட்டஸ்ய விஷய சங்கேதம் தத்தவதி நீங்கள் நேற்று என்ன பண்ணீங்க, இந்த பாடத்தை பற்றின சங்கேதம் ஒரு இண்டிகேஷன் கொடுத்தீங்க. அதாவது டீச்சர் சொல்லியிருப்பாங்க நாளைக்கு இந்த லெசன் பற்றி படிக்க போகிறோம், அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதை தான் சொல்கிறாங்க பவதி ஏதஸ்ய பாட்டஸ்ய விஷயே சங்கேதம் தத்தவதி. ஸோ ஒரு இண்டிகேஷன் கொடுத்தீங்க. ததா அதனால் நான் என்ன பண்ணேன்னா அகம் கிரகம் கத்துவா நானும் வீட்டுக்கு போயிட்டு ஜாலப்பூட்டே அப்படின்னா வெப் இன்டர்நெட்டுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து வெப்பில் சர்ச் பண்ணுவோம் இல்லையா, அதான் சொல்கிறாங்க ஜாலப்பூட்டே ஏதஸ்ய அன்வேஷனம் அகர்வம் இதை பற்றின சர்ச் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அத்தியாபிகா சமிச்சீனம் சூர்யாம்ஷ பவான் கிம் அன்விஷ்டவான் தத்ர. ஸோ வெரி குட் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவான் நீ கிம் அன்விஷ்டவான் தத்ர. ஸோ அங்கே நீ என்ன வந்து பார்த்த என்னெல்லாம் நீ வந்து சர்ச் பண்ணன்னு சொல்கிறாங்க. இப்போ சூரியம்ஷக சொல்கிறான், மகோதயே ராமாயண காலே அஸ்ய த்வீபஸ்ய நாம ஹண்டுகமான் ஆசித். ஸோ ராமாயண காலத்தில் இந்த ஐலாண்டுடைய பேர் ஹண்டுகமானா இருந்தது. ஏஷக சப்தः பிராயः ஹனுமான் இதி சப்தஸ்ய பரிவர்த்திதம் ரூபம். ஸோ இந்த வேர்டு நமக்கு படிக்கும் போதே தெரியலையா, ஹண்டுகமான் அப்படின்னும் போது ஹனுமான்றது வந்து பரிவர்த்தனமாகி வருது, சேஞ்ச் ஆகி வருது நம்மளுக்கே தெரியுது. அதான் அவனு சொல்கிறான் ஏஷக சப்தः பிராயः. ஸோ இந்த வேர்ட் ஆஃபன் ஹனுமான் இதி சப்தஸ்ய ஹனுமான் அப்படின்ற சப்தத்தில் இருந்து பரிவர்த்திதம் ரூபம். ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகி வந்த ரூபமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான், ரூபம்னு சொல்கிறான். பிரதம சதாப்தியாம் அஸ்ய நாம அகாதேமன் இதி ஆசித். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் இந்த ஐலாண்டுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகாதேமன் அப்படின்னு இருந்தது. தத்தக பரம் அங்காதேமன் ஜாத்தம். அதுக்கப்புறம் அந்த அகாதேமன் அப்படின்றது அங்காதேமன் மாறி இருக்கு. இது சர்வகாரஸ்ய ஆதிகாரிக் ஜாலப்பூட்டே அகம் திருஷ்டவான். ஸோ இதை தான் நான் வந்து கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில், ஸோ அதெல்லாம் நான் போய் பார்க்கல, கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அகம் திருஷ்டவான் நான் இதை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தீபேஷக இது இவன் சொன்ன உடனே தீபேஷ் அப்படின்ற பையன் என்ன சொல்கிறான் பாருங்க, அஹோ அஸ்ய நாம்னஹ இதிஹாசஹ அத்புதஹ அஸ்தி. ஸோ அப்படியா இதனுடைய பேரே இதிஹாசத்தில் அதாவது ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கே. கிண்ணு கலு பாரதஸ்ய இதிஹாசி அஸ்ய த்வீபஸ்ய காச்சித் விசிஷ்டா பூமிகா அஸ்தி. ஸோ இன்னும் நம்மளுடைய பாரதத்தினுடைய இதிஹாசத்தில் ஹிஸ்ட்ரியில் அஸ்ய தீபஸ்ய இந்த த்வீபினுடைய அதாவது இந்த ஐலாண்டினுடைய காச்சித் விசிஷ்டா பூமிகா அஸ்தி ஏதாவது ரொம்ப ஸ்பெஷல் ரோல் இருக்கா, இந்த ஐலாண்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ரோல் இருக்கா, அது நம்ம ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி தீபேஷ் கேட்குறான். அத்தியாபிகா ஆம் மகதி பூமிகா அஸ்தி அஸ்ய த்வீபஸ்ய நிறைய ரோல் இருக்கு இந்த ஐலாண்டினுடையது அப்படின்னு அத்தியாபிகா சொல்றாங்க. தீபா இப்போ தீபா என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க, கீதிருஷி பூமிகா மகோதயே கிருப்பையா சூச்சியது. ஸோ எந்த மாதிரியான ரோல் பிளே பண்ணியிருக்கு நீங்கள் சொல்லுங்க, எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தீபா கேட்குறான். அத்தியாபிகா அஸ்மின் த்வீபே செல்யுலர் இதி காராகாரம் அஸ்தி. ஸோ இந்த ஐலாண்டுக்குள்ள செல்யுலர் அதோட பேர் வந்து செல்யுலர் இதி காராகாரம் அப்படின்ற ஒரு பிரிசன் இருக்கு. ஸோ ஜெயில் வந்து அப்படின்னு ஒரு ஜெயில் இருக்கு, அந்தமான் ஜெயில் நம்மள கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதை தான் சொல்றான். அஸ்ய காராகாரஸ்ய அபரம் நாம காலாபானி இத்தியபி அஸ்தி.
இந்த ஜெயிலினுடைய காராகாரஸ் இந்த பிரிசனினுடைய அப்பரம் நாம இன்னொரு பேரு காலாபானினும் இருக்கு. இத்யபி அஸ்தினா இதி பிளஸ் அபி. ஸோ இதுவும் கூட இருக்கு. காலாபானின்ற இன்னொரு பேரும் கூட இருக்கு. சுதீரக சாச்சரியம். ஸோ ரொம்ப ஆச்சரியத்தோட சுதீர கேட்குறான், ஆச்சாரிய அஸ்ய கஹ அபிப்பிராயக. ஸோ இந்த மாதிரி காலாபானின்னு பேர் வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு என்ன மீனிங் கேட்குறாங்க, என்ன இன்டென்ஷனோட அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. சுரேகா சொல்றாங்க, காலாபானி இது சப்தம் ஸ்ருத்வா ஏவ பீதிஹி பவதி. ஸோ காலாபானி அப்படின்னு பேரை கேட்கும் போதே, சப்தம் ஸ்ருத்வா ஏவ கேட்கும் போதே எப்படி இருக்கு, பீதிஹி பவதி ரொம்ப பயமா இருக்கு, அந்த பேரே ரொம்ப ஃப்ரைட்டனிங்கா இருக்குன்னு சொல்றா சுரேகா. அத்தியாபிகா சத்தியமேவ, ஆமா ரொம்ப பயப்படக்கூடிய விஷயம்தான், சத்தியம் ஏவ. பாரதஸ்ய ஸ்வாதந்திரயார்த்தம் யுத்தரதானாம் கிராந்திகாரிணாம் தமனார்த்தம் பிரிட்டிஷ் ஜனைஹ நிமிர்த்தம் த்ரிதலாத்மகம் ஏதத் காராகாரம். ஸோ இது எதனால கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. பாரதஸ்ய ஸ்வாதந்திரயார்த்தம், அதாவது நம்ம பாரதத்தினுடைய ஸ்வாதந்திரயார்த்தம் அப்படின்னா சுதந்திரத்துக்காக, ஃபார் தி ஃப்ரீடம். யுத்தரதானாம் அப்படின்னா பேட்டில் என்க்ரோஸ் ஆயிருக்காங்க, என்க்ரோஸ்னா மூழ்கி இருக்காங்க. ஸோ பேட்டில் பண்ணக்கூடிய, கிராந்திகாரினாம் ரெவல்யூஷனிஸ்ட். ஸோ நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான் சொல்றாங்க, யுத்தத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய ரெவல்யூஷனரிஸ் இருக்காங்களே, நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை தமனார்த்தம் அப்படின்னா அவங்கள சப்ரஸ் பண்றதுக்காக, அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்காக, பிரிட்டிஷ் ஜனைஹி நிமிர்த்தம். ஸோ பிரிட்டிஷ் ஜனங்களால கட்டப்பட்டது தான் த்ரிதலாத்மகம்னா 3 ஸ்டோரேஜ்னு அர்த்தம், சரியா. ஸோ 3 ஸ்டோரேஜ் ஏதத் காராகிரமம். ஸோ 3 ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய இந்த ஜெயில் அப்படின்னு சொல்றாங்க. அத்ரேவ மகான் தேசபக்தः ஸ்வாதந்திரய வீரः சாவரகரः மாத்ருபூமேஹ ரக்ஷணாய 10 வருஷாணி யாவத் கல்பனாதிதம் கோரம் கஷ்டம் சோழவான். ஸோ இந்த இடத்துல தான், அதாவது பிரிட்டிஷ் வந்து நம்ம மக்களை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் இந்த ஜெயிலே கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அத்ரைவ, அத்ர பிளஸ் ஏவ, இந்த இடத்துல தான் மகான் தேசபக்தः ஸ்வதந்திரய வீராக, ஸ்வதாந்திரய வீராக, அதாவது ரொம்ப கிரேட் பேட்ரியாட்டிக் ஃபீலுடைய ஃப்ரீடம் ஃபைட்டரான சாவரக்கர், அப்படி அதாவது அவரோட பேர் வந்து சாவரக்கர். ஸோ சாவரக்கர் மாத்ருபூமி, நம்மளுடைய மதர் லேண்டுக்காக, ரக்ஷனாய அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, 10 வருஷானி ஸோ 10 வருஷங்கள், யாவத் கல்பனானிதம், அதாவது இந்த 10 வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்இமேஜினபிள். 10 வருஷம் ஒரு ஜெயிலில் இருக்கிறதுன்றது இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு. கோரம் கஷ்டம் சோழவான், ரொம்ப கஷ்டத்தை வந்து அவர் என்டியூர் பண்ணியிருக்காரு, அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முகுந்தக கேட்குறான், அஹோ தன்யாக தே ஸ்வாதந்திரய வீராக தேஷாம் பலிதானேன ஏவ வயம் சுகேன ஜீவாமஹ. அஹோ தன்யாக தே ஸ்வாதந்திர வீராக. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப பிளஸ் பண்ணவங்க. தேஷாம் பலிதானேன, அவங்களுடைய சாக்ரிஃபைஸால தான் வயம் சுகேன ஜீவாமஹ, நம்மளாம் ரொம்ப சந்தோஷமா இங்க வாழ்றோம் அப்படின்னு முகுந்து சொல்றான். சூர்யாம்ச ஆச்சாரியே ஏதத் ஸ்தானம் யுனெஸ்கோ சம்ஸ்தாயः வைஷ்விக சம்பதः சூச்சியாம் அப்பி சம்ரக்ஷிதம். ஸோ அது இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். ஏதத் ஸ்தானம், இந்த ஐலாண்ட் வந்து யுனெஸ்கோ சம்ஸ்தாயாக அப்படின்னா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் லிஸ்ட், சூச்சயாம் அப்படின்னா லிஸ்ட்னு அர்த்தம். யுனெஸ்கோ சம்ஸ்தாயாக வைஷ்விக சம்பந்த, அதாவது வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் லிஸ்டில் அப்பி சம்ரக்ஷிதம். ஸோ நம்மளுடைய அந்தமானும் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் லிஸ்டில் இருக்கு அப்படின்ற மாதிரி சூர்யாம்சா சொல்கிறான். ருச்சா ருச்சா என்ன சொல்கிறாங்க, மகோதயே கிம் அஸ்மின் தீபே ஜனாக அப்பி நிவசந்தி. என்ன இந்த ஐலாண்டில் பீப்புள் கூட வசிக்கிறாங்களா, இன்னும் பீப்புளும் அங்கே இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ருச்சா கொஸ்டின் கேட்குறான். அத்தியாபிகா ஆம் தத்ர காஷ்டன் அண்டமானி ஓங்கி ஜாரவா சென்டினலி இத்தியாதயः விசிஷ்டாக ஜனஜாத்தயः நிவசந்தி. ஸோ இப்போ அங்கே வாசிக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்டிங் ட்ரைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து மலைவாழ் மக்கள்னு சொல்லக்கூடிய ட்ரைபல் பீப்புள்னு சொல்கிறாங்க. ஜனஜாத்தியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்டமானி, ஓங்கி, ஜாரவா,
சென்டினலி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இங்கே இருக்காங்க. அண்டமானி ஓங்கி ஜாரவா ஜனஜாதினா ஆஜீவிகாயை சர்வகாரः நாரிகேலஸ்ய உத்யனானம் நிர்மாணனம் ஆகரோத். ஸோ இந்த பீப்புளுக்காக யாரெல்லாம் அண்டமானி ஓங்கி ஜாரவா ஜனஜாதினாம் அந்த ஜனங்களினுடைய ஆஜீவிகாயை அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக சர்வகாரக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாரிகேலஸ்ய உத்யனானாம் நிறைய கோகனட் கார்டன்ஸ் கோகனட் ஃபீல்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க நிர்மாணம் அகரோத் அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நிறைய கோகனட் ஃபீல்ட்ஸ். சென்டினலி ஜனஜாதியாக சமாஜாத் தூரே திஷ்டந்தி. ஸோ இதில் வந்து ஒரு குரூப் பீப்புள் சொல்லலை இல்லையா, சென்டினலி அந்த பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா சொசைட்டிலேருந்து ரொம்ப தூரமாக இருக்காங்க, அவங்க ஒரு தனி தீவாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேஷாம் ஜனசங்கியா அப்படி ஸ்வல்பா ஏவ, ஸ்வல்பனா கொஞ்சம் தான். அந்த பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க, அவங்க சொசைட்டிலேருந்து கொஞ்சம் விலகியே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சுருச்சிஹி அப்படின்ற ஒரு பொண்ணு சொல்கிறா, மகோதயே அத்த பிரமனாய விசிஷ்டானி ஸ்தானானி காணி. ஸோ மகோதயா அங்கே பிரமனாய விசிட் பண்ணுறதுக்கு நம்ம போய் பார்க்கறதுக்கு விசிஷ்டானி ஸ்தானி காணி எந்தெந்த இடங்கள்ல ரொம்ப விசிஷ்டானின்னு ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அத்தியாபிகா சொல்கிறாங்க, பவத்சு கோ அப்பி அஸ்மின் விஷயே கதையித்தும் இச்சதி. ஸோ அவங்க டீச்சர் என்ன பண்ணுறாங்க அதை பற்றி அவங்களே சொல்கிறத விட பவத்சு கோ அப்பி உங்களில் யாருக்காவது அஸ்மின் விஷயே அந்த விஷயத்தை பற்றி, அதாவது அங்கே போய் விசிட் பண்ணால் என்னெல்லாம் இருக்கும், நம்ம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நம்ம அங்கே போனால் அங்கே என்னெல்லாம் இருக்குன்றத பற்றி கதையித்தும் இச்சதி சொல்கிறதுக்கு விரும்புகிறீங்களா அப்படின்னு வந்து டீச்சர் வந்து கேட்குறாங்க. அப்போ ராஜரிஷி சொல்கிறாங்க, ராஜரிஷி என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஆ மகோதயே அகம் வக்தும் இச்சாமி, நான் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அகம் ஏகதா பித்ரா சக பிரமனாய தத்ர ஆகச்சம், நான் ஒரு தடவை அப்பா கூட பிரமனாயனை விசிட் பண்ணுறதுக்கு அங்கத்துக்கு போயிருக்கேன். வயம் தத்ர சர்வத்திர பிரகிருத்தேஹி ஹாரித்யம் நீல சமுத்திரம் ச திருஷ்டவந்தக. ஸோ நான் அந்த இடத்துல பிரகிருத்தேஹி ஹாரித்யம், ஸோ இந்த நேச்சர் ரொம்ப க்ரீனாகவும் நீல சமுத்திரம் அதே மாதிரி சீ வந்து அதாவது இந்த கடல் இருக்குல்ல ரொம்ப ப்ளூவாகவும் நான் அதை பார்த்தேன். வயம் மகாத்மா காந்தி மரீன் ராஷ்ட்ரியம் உத்யானம், அதாவது மகாத்மா காந்தி மரைன் நேஷனல் பார்க், ஸோ அதை நான் பார்த்தேன். நார்த் பே த்வீபம், ஸோ நார்த் பே ஐலாண்ட், சமுத்ரிகா நௌசேனா சமுத்ரிய சங்கிராலயம், சமுத்ரிகா நேவி மெரைன் மியூசியம், ஸோ அதுவே நாங்கள் பார்த்தேன். சமுத்ரிகா நௌசேனா தான் நேவின்னு அர்த்தம், நௌசேனா சமுத்ரிய சங்கிராலயம்னா மியூசியம். காலாபத்தர் தடம், ஸோ காலாபத்தர் அப்படின்ற ஒரு பீச்சு, விஜயநகரம் தடம் விஜயநகரம் அப்படின்ற பீச்சு ச திருஷ்டவந்தக. ஸோ இந்த இடத்தெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பிளேசஸோட பேரெல்லாம் ராஜரிஷி சொல்கிறான். தத்ர பாரதஸ்ய சமுத்திர தட்டேஷு ராதாநகர தட்டஸ்ய அத்தியந்த விசிஷ்டம் ஸ்தானம் அஸ்தி. அங்கே பாரதத்தினுடைய சமுத்திர தட்டேஷு, அதாவது சமுத்திர தட்டேஷுனா பீச் இல்லையா, ஸோ நம்ம கண்ட்ரியினுடைய பீச்லேயே அமாங் ஆல் தி பீச்சஸ் ராதாநகரம் தட்டஸ்ய, ராதாநகரம் அப்படின்ற பீச்சு அத்தியந்த விசிஷ்டம் ஸ்தானம் அஸ்தி, ரொம்பவும் யூனிக்கான ஒரு பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி அந்த பீச் வந்து ரொம்பவும் யூனிக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. தத்ரத்யஹ ஸ்வேதரேணுஹு, அதாவது ஒயிட் சாண்ட். ஸோ அந்த இடத்துல எப்படி ராதாநகரம் பீச்சில் எப்படி இருக்குன்னா ஒயிட்டாக இருக்கும் சாண்ட். ஸ்வேதரேணுஹு நீலம் நிர்மலம் ஜலம், அது மாதிரி ப்ளூ கலரில் ரொம்ப கிளியராக இருக்கக்கூடிய வாட்டர். பாரதர்ஷி சமுத்திரதலம், ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய இந்த சீ பெட். அவிஸ்மரணீயம் அஸ்தி, இதெல்லாம் ரொம்ப அன்ஃபர்கட்டபிளாக இருக்கும், ரொம்ப அழகாக இருந்த இடத்த பற்றிலாம் ராஜரிஷி சொல்கிறான். அத்தியாபிகா உத்தமம் ராஜரிஷி கிம் பவான் ஸ்வராஜ தீபம் திருஷ்டவான், ஸ்வராஜ் ஐலாண்டை பார்த்தியா, ஸோ இதெல்லாம் சொன்னியே நீ வந்து ஸ்வராஜ் ஐலாண்டை பார்த்தியான்னு கேட்குறாங்க. நான் ஸ்வராமி மகோதயே, இல்லை எனக்கு வந்து பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை, நான் பார்க்கல, இல்லை ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அத்தியாபிகா ஸ்வராஜ த்வீபே எலிஃபேண்டா தட்டே
नार्थ भे अंतरिपे च सिंधु तल विहारम स्कूबा डाइविंग स्नॉर्कलिंग इत्यादय विविधाः गतिविधियः चलन्ति. ஸோ இப்போ சிந்து தல விஹாரம் இண்டஸ் பீச்சில் இருக்கக்கூடிய ஸ்வராஜ द्वीपे அங்கே இருக்கிற அந்த ஐலாண்டில், ஸோ அந்த ஐலாண்ட் எலிஃபெண்டா தட்டை, அது மாதிரி எலிஃபெண்டா பீச்சில் நார்த் பே அந்தரிப்பே, ஸோ நார்த் பே அந்த இடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங், ஸ்னார்கலிங் இந்த மாதிரியான விவிதாக கதிவித்யாக நிறைய டிஃப்ரெண்டான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. அங்கே போனால் நம்ம அதெல்லாம் பண்ணலாம். இப்போ காட்டுறாங்களே நம்மளுக்கு இந்த பிக்சரில் அந்த மாதிரி சொல்கிறாங்க. சமுத்திரஸ்ய அந்தர்பாகः விவிதவர்ணைः மத்ஸ்யை கச்சபைः அன்யைः ஜலச்சரைः பிரவால ஸ்ருங்கலாபிः ச அலங்கிருத்தः இவ திருஷ்யதே. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சமுத்திரஸ்ய அந்தர்பாகः, ஸோ அந்த சமுத்திரத்தில் அந்த ஓஷனில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா விவித வர்ணேஹி மத்ஸ்யைஹி, ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ், கச்சபைஹி டர்ட்டில்ஸ், அன்யைஹி ஜலச்சரைஹி இந்த மாதிரி அக்வாட்டிக் கிரியேச்சர்ஸ், அதாவது தண்ணியில் வாழக்கூடிய கிரியேச்சர்ஸ் அங்கே நிறைய பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரவால ஸ்ருங்கலாபிஹி, அதாவது காரல் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, பவளப்பாறைன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பவளப்பாறைன்னு சொல்லுவாங்க. பிரவால ஸ்ருங்கலாபிஹி ச அலங்கிருத்தக இவ திருஷ்யத்தே. ஸோ இந்த ஓஷன்ஸில் இது எல்லாமே இருக்குது, இந்த சீல இதெல்லாம் சேர்ந்து அலங்கிருத்தக இவ திருஷ்யத்தை, ரொம்ப அழகாக அலங்கரிக்கப்பட்டு இருக்கு இந்த இடம் அப்படின்ற மாதிரி டீச்சர் சொல்கிறாங்க. छात्राः महोदये अंधमान जनाः आजीविकार्थं किं कुर्वन्ति. ஸோ டீச்சர் கிட்ட இன்னொரு கொஷின் கேட்குறாங்க. அந்தமான் ஜனாக, ஸோ அந்தமானில் இருக்கிற பீப்புள் ஆஜீவிகார்த்தம், ஸோ அவங்களுடைய வாழ்க்கைக்காக, ஸோ அந்த டெய்லி டே டு டே லைஃப் அவங்க ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கிம் குருவந்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தத்ர முக்தா மாலாக, அதாவது பேர்ல் நெக்லஸ், அந்த முத்தில் பண்ணக்கூடிய நெக்லஸ், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐலாண்ட்லேயே அந்த பீச்சில் இருக்கக்கூடிய இதில் வந்து பேர்ல் நிறைய கிடைக்கும். முக்தா மாலாக சுக்தி ஷில்பானி, அதாவது சுக்தி ஷில்பானி அப்படின்னா ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் மேட் ஆஃப் ஷெல்ஸ். ஷெல் இருக்கு இல்லையா, நம்முடைய அந்த மேல் ஓடு இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அந்த ஷெல்லில் நிறைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நாரிகேல ஷில்பானி, கோகோனட் கிராஃப்ட்ஸ், நிறைய கோகோனட் விளையிறதுனால அதில் நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க. உபஸ்கராக அப்படின்னா வந்து சீசனிங் சொல்கிறாங்க. சீசனிங்னா நமக்கு பதப்படுத்தி யூஸ் பண்ணுற சில பொருட்கள் எல்லாம். ச இத்தியாதீனாம் உத்பாதனேன வாணிஜ்யேன ச தேஷாம் ஆஜீவிகா செல்லத். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வாணிஜ்யேனா அதை ட்ரேடிங்கும் பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் தேஷாம் ஆஜீவிகா செலுத்தி, அவங்களுடைய வாழ்வு இப்படி தான் போகுது, அவங்களுக்கு இதுதான் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லித்தராங்க. கேச்சன் கிருஷி காரியேன மத்ஸ்ய வியாபாரேன ச ஜீவிகாம் நிர்வகந்தி. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷிங்கில் கூட அவங்களுடைய வாழ்க்கை வந்து அவங்களுக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லித்தராங்க. छात्राः आचार्ये अस्य वर्णं श्रुत्वा चित्राणि च दृष्ट्वा अस्माकं मनसि तत्र भ्रमणाय उत्सुकता जागरिता. आचार्ये अस्य वर्णं श्रुत्वा, ஸோ இன்னைக்கு இதெல்லாம் விஷயத்தெல்லாம் நான் கேட்டு சித்ராணி ச திருஷ்டுவா, ஸோ இந்த வர்ணனம் இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கேட்டு அதே மாதிரி பிக்சர் எல்லாம் பார்த்த உடனே அஸ்மாக்க மனசி தத்ர பிரமணாய உத்சுக்தா ஜாகரிதா, ஸோ என்னுடைய மனசு வந்து அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கியூரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைங்கள்லாம் சேர்ந்து. அத்தியாபிகா அஸ்து வயம் அவசியமேவ தத்ர ஷைக்ஷிக பிரமணார்த்தம் கமிஷ்யாமஹ. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், எஜுகேஷ்னல் டூராக அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அத்தியாபிகா சொல்கிறாங்க. அதுனா வயம் மிலித்வா காயாமஹ, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டை பாடலாம் அப்படின்னு சொல்லி பாட்டு ஒரு 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பாட்டுன்றதை பார்க்கலாம். ஹுதாத்மனாம் பூத தபஹ ஸ்தலலியம் விநாயக ஸ்துதி பாஜனானாம் ஸ்வராஷ்டிர தர்மம் நனு சிக்ஷயந்தி சுதர்ஷனியா புவி தீர்த்த கல்பா. ஸோ இப்போ அந்தமானை பற்றி சொல்கிறாங்க. ஹுதாத்மனாம் பூத தபஹ ஸ்தலியம். ஸோ இந்த லேண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பூத்த தப்ப அப்படின்னா லேண்ட் ஆஃப் பியூரிஃபிகேஷன். ஏன் அப்படின்னா நம்மளுடைய
ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை அந்த ஒரு ஜெயிலில் வச்சுருக்காங்க. அதான் ஹுதாத்மனாம் ஆஃப் தி மேட்ரேஸ், அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ண பீப்புளினுடைய ஒரு இடமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விநாயக ஸ்துதி பாஜனானாம், ஸோ விநாயகர் அண்ட் அதர் மற்ற கடவுளினுடைய ப்ரைஸ் பாடப்பட்டிருக்க அந்த இடம், அவங்கள பற்றி பாடப்பட்டிருக்க அந்த இடமாவும் இருக்குது. ஸ்வராஷ்டிர தர்மம் நனு சிக்ஷயந்தி, நம்மளுடைய டியூட்டி, இந்த நேஷனுக்கு நம்மளுடைய டியூட்டி என்னவா இருக்கணும் அதை பற்றி அது எஜுகேட் பண்ணுது. சுதர்ஷனியா புவி தீர்த்த கல்பா, ஸோ இந்த சுதர்ஷனியா, ஸோ பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஐலாண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சாக்ரெட் பிளேஸா, தீர்த்த கல்பா ஒரு சாக்ரெட் பிளேஸா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்தமான சொல்றாங்க. ஸோ சில்ட்ரன், இந்த லெசனில் நம்ம வந்து அந்தமான் ஐலாண்டை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். தெரிஞ்ச விஷயம், இன்னும் தெரியாத விஷயங்களை நம்ம நிறைய லேர்ன் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். திரும்பவும் ரீட் பண்ணி லெசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். தெரியாத வேர்ட்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப நல்லா ரீட் பண்ணி எழுதி வச்சு படிங்க. அப்போ இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிங்க சில்ட்ரன். தேங்க்யூ.